அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கண்ணின் மணியே கலக்கம் என்ன. தங்கள் மகன் சேது எந்த தவறும் செய்திருக்க மாட்டான் என்ற உறுதியான நம்பிக்கையில் இருந்தனர் அவனுடைய அம்மாவும் அப்பாவும். இருந்தாலும் வாட்ச்மேனின் முன்னிலையில் அதை காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்த சேதுவின் அப்பா குடும்ப விஷயம் என்பது போல பேசி வாட்ச்மேனை அனுப்பிவிட்டார். ஆனால் சேதுவின் தம்பி ரித்தீஷ் மாதவன், உன்னுடைய ஆளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டியா? நேத்து கேட்டப்ப அவ்வளோ பேச்சு பேசினியே என்று சொல்லவும் அவர்கள் இருவரின் கண்களிலும் மெல்லிய கோபக்கோடுகள் படர ஆரம்பித்தது. சேது ஒரு பெண்ணை விரும்புவதை பற்றியோ அல்லது அவளை அழைத்து வருவதை பற்றியோ அவர்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் நேராக அந்த பெண்ணை இங்கு அழைத்து வராமல் பண்ணை வீட்டுக்கு அழைத்துச் சென்றதுதான் அவர்களுக்கு வருத்தமாக இருந்தது. முதலில் மிதுனாவுக்கு ரித்தீஷ் யார் என்று தெரியவில்லை. நேற்று இரவில் இருந்துதான் அருகில் உட்கார்ந்திருக்கும் சேதுவை தெரியும். அதுவும் இன்னமும் அவன் பெயர் கூட மனதில் பதியவில்லை. சற்று முன்பு அவன் பெயர் என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு அவன் அம்மா அப்பா மாறி மாறி கூப்பிட்டது மனதில் பதிய காலையில் சொன்ன சேது மாதவன் நினைவுக்கு வந்தது. எல்லாமே புது இடம், புரிந்து கொள்ளாமல் பேயாட்டம் ஆடிய அம்மா அப்பா என்று மருண்டு போயிருந்த மிதுனா ரித்தீஷின் வார்த்தைகளில் அதிர்ந்து போனாள். இதை புரிந்து கொண்ட சேது சட்டென்று எழுந்து நின்றான். அம்மா அப்பா, நீங்க 2 பேரும் அவன் பேச்ச நம்பாதீங்க. என்ன நடந்ததுன்னு முழுசா நான் சொல்றேன் என்று சேது ஆரம்பிக்க, நேத்து ராத்திரி 11 மணிக்கு கிளம்பி போனியே, அதுல இருந்து சொல்லு என்றான் ரித்தீஷ். அவனை ஒரு முறை முறைத்த சேது, முதல்ல நீங்க 2 பேரும் உட்காருங்க என்று சொல்ல ஹாலில் இருந்த சோஃபாவில் காயத்ரியும் ரகுராமும் உட்கார்ந்தனர். அவர்கள் எதிரில் சேரை கொண்டு வந்து போட்ட சேது, மிஸ் மிதுனா, நீங்களும் இங்க வந்து உட்காருங்க என்று ஒரு சேரை காட்டினான். தயக்கத்துடன் எழுந்த மிதுனா ரித்தீஷை பார்க்க, அண்ணி, நீங்க அன்னை மடியிலேயே உட்கார்ந்தா கூட எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல என்று சொல்லி சிரிக்க மிதுனா நடுங்கி போனாள். சேதுவிற்கு அளவு கடந்த கோபம் வந்துவிட்டது. டேய், எல்லாம் தெரிஞ்சவனாட்டம் முட்டாள்தனமா பேசாத என்று கோபமாக கடிந்து கொண்டான். அண்ணனுடைய கோபத்தை கண்ட ரித்தீஷ் திகைத்து போனான். ஒரு நாளும் அவன் சேதுவின் இந்த கோபக்குரலை கேட்டதில்லை. நன்றாக திட்டு வாங்கிய குழந்தையைப் போல முகம் மாறிப்போக அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி, குறும்பு எல்லாமே காணாமல் போயிருந்தது. டேய், அவங்கிட்ட எதுக்குடா முகத்தை காமிச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல விஷயத்த சொல்லு என்று ரகுராம் சேதுவிடம் முகத்தை காண்பித்தார். மிதுனாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாகி போனது. ஒரு நாள் என்று கூட சொல்ல முடியாது. இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் என் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடந்துவிட்டது. ஒரே இரவில் அம்மா அப்பாவே இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். என்னால் இவர்கள் வீட்டில் பிரச்சனை. பேசாமல் இங்கிருந்து போய்விடலாமா என்று நினைத்தவளுக்கு எங்கே போவது என்று தெரியவில்லை. அடிமேல் அடி என்பார்களே, அது இதுதானோ என்று தோன்றினாலும் அடுத்த யோசனை கூட அவள் மூளையில் வரவில்லை. ஆள் ஆளுக்கு கோபத்தை காட்டுறதை விட்டுட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு என்றார் காயத்ரி. ஒருமுறை இறுக்கமாக கண்களை மூடித்திருந்த சேது முதல் நாள் பிரதீப் தன்னை அழைத்ததிலிருந்து இன்று காலை மிதுனா வீட்டில் நடந்து முடிந்தது வரை ஒன்று விடாமல் சொல்லி முடித்தான். மிதுனா ஒரு பக்கம் கண்ணீர் கடலிலும் மற்ற மூவரும் மூச்சு கூட விட மறந்தும் போய் உட்கார்ந்து இருந்தனர். ரித்தீஷ் தான் முதலில் சுயநினைவுக்கு வந்தான். சாரிடா அண்ணா, நான் கூட நீ எங்க வீட்டுக்கு சொல்லாம லவ் பண்ணிட்டு இருக்க, இப்ப திடீர்னு உன் ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் லாயக்கில்லைங்கிறத கொஞ்சம் மறந்துட்டேன் என்றான் சீரியஸாக. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எந்த நேரத்துல என்ன பேசுறோம்னே தெரியாம பேசுற? எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தானா? ரித்தீஷை கோப பார்வை பார்த்தார் காயத்ரி. விடு காயத்ரி, இப்போ அவங்கிட்ட பேசிட்டு இருக்கிற நேரம் இது இல்ல. இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்றார் ரகுராம். இப்போது அவர்கள் இருவர் பார்வையும் பரிதாபமாக மிதுனாவின் மேல் படிந்தது. கண்ணீர் வழிய உட்கார்ந்திருந்த மிதுனாவின் அருகில் வந்தார் காயத்ரி. காயத்ரி, அந்த பொண்ணு நேத்து மத்தியானத்துக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடலன்னு நினைக்கிறேன்.
அவள குளிக்க வச்சு முதல்ல சாப்பாடு கொடு. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் என்றார் ரகுராம். ரிதீஷ் அவளிடம் வந்து, ரொம்பவும் சாரி அண்ணி என்றவன் சுதாரித்து கொண்டு, ஐயையோ சாரி, என் மனதில் அப்படி பதிந்து விட்டது. முதலில் அப்பா சொல்வது போல ரிஃப்ரெஷ் ஆகி சாப்பிடுங்க, பிறகு பேசிக்கொள்ளலாம். நான் வேணும்னா என் ஃப்ரெண்ட்ஸோட போய் உங்க அம்மா அப்பா பெரியப்பா பெரியம்மா எல்லாரையும் ஒரு ரவுண்டு கட்டிட்டு வரட்டுமா என்று கேட்டான் ரிதீஷ். டேய், முதல்ல இங்கிருந்து போயிடுறா, இல்லைன்னா நானே உன்னை அடிச்சாலும் அடிச்சிடுவேன் என்றார் காயத்ரி. சப்போர்ட்டுக்காக அப்பாவின் பக்கம் திரும்ப, உதப்படுவ ராஸ்கல், ஓடி போயிரு என்றார் ரகுராம். உங்களுக்கெல்லாம் நல்லது சொன்னாலே பிடிக்காதே, என்னமோ செய்யுங்க என்றவன் மாடிக்கு ஓடிப்போக சேது அவன் அறைக்கு போனான். மிதுனாவை குளிக்க அழைத்துச் சென்ற போதுதான் காயத்ரிக்கு தோன்றியது, குளித்து முடித்ததும் அந்த பெண் எதை போட்டுக்கொள்வாள் என்று. வீட்டில் பெண் பிள்ளைகள் இல்லை, உறவுகளிலும் கூட நிறைய ஆண் பிள்ளைகள்தான். என்ன செய்வது என்று யோசித்தவர் கணவரை அழைத்து விஷயத்தை சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்றார். காயத்ரி தானாகவே அளவுகளை குறித்து கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றார் ரகுராம். கடைகள் இன்னும் திறந்திருக்கவில்லை. அவர்கள் தெருவிலேயே வீட்டோடு இணைந்து இருந்த கடையில் எடுத்து கொடுக்க சொல்லி 2 செட் உடைகளை வாங்கி வந்தார். காயத்ரி அதை மிதுனாவின் கையில் கொடுத்த போது அவள் கண்களில் மறுபடியும் கண்ணீர் வந்துவிட்டது. இவர்களுக்கு இருக்கும் அனுசரணையிலும் நம்பிக்கையிலும் 100 பங்கு இருந்திருந்தால் கூட இன்று எனக்கு இந்த நிலை வந்திருக்குமா என்று யோசித்தாள். ஆனால் அடுத்த நொடியே இதையெல்லாம் தன் பெற்றோரிடம் எதிர்பார்க்க முடியாது என்று நினைத்தாள். மிகுந்த மனபாரத்துடன் பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்திக் கொள்ள அவளுடைய மனக்கதவுகள் திறந்து கொண்டது. இப்போது இருக்கும் டவுனில் இருந்து 1 மணி நேர தூரத்தில்தான் அவர்கள் கிராமம் இருக்கிறது. பெரிய தலைக்கட்டு அவர்களுடையது. அவளுடைய அப்பாவுக்கு 2 மூத்த சகோதரிகளும் 1 மூத்த சகோதரனும் இருந்தனர். அவளுடைய அம்மாவும் அதே ஊர்தான். ஒரே ஊர் மட்டுமல்ல, உறவும் கூட. அக்காக்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வெளியூருக்கு போய்விட, அண்ணனும் தம்பியும் திருமணத்துக்கு பின்பும் அதே வீட்டில்தான் தாய் தந்தையருடன் வாழ்ந்து வந்தனர். மிதுனாவின் பெரியப்பாவிற்கு 2 மகன்கள். ஊரில் பெரிய குடும்பம், வசதியான குடும்பம் என்பதால் படிப்பை விட ரவுடித்தனம் பண்ணுவதில்தான் இவளுடைய அண்ணன்கள் இருவரும் ஆர்வமாக இருந்தனர். தங்கள் பிள்ளைகள் இருவரும் தருதலையாக இருப்பதற்காக வருத்தப்படாமல் அதுதான் கெத்து என்று அவர்களுக்கு தூபம் போட்டு கொண்டிருந்தனர் அவளுடைய பெரியம்மாவும் பெரியப்பாவும். அண்ணன்கள் என்றால் ரொம்பவும் பெரிதெல்லாம் கிடையாது. மிதுனாவை விட பெரிய அண்ணன் 2 வயதும் சின்னவன் 1 வயதும் பெரியவன், அவ்வளவுதான். மிதுனாவின் பெரியம்மா பாப்பாத்திக்கும் பெரியப்பா வெங்கடேசனுக்கும் திருமணமாகி 6 வருடங்கள் குழந்தையே இல்லை. நாட்கள் செல்ல செல்ல தாத்தாவின் கவலை அதிகமானது. பெரியவனுக்கு இதுவரை குழந்தை பிறக்கல, இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல, இல்ல பிறக்குமா பிறக்காதான்னும் தெரியல. தாமதிக்காம சின்னவன் தாமோதரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள மகன் வைத்து பேரப்பிள்ளைகளை பார்த்தே ஆகணும் என்று பிடிவாதமாக இருந்தார் மிதுனாவின் தாத்தா. மிதுனாவின் தாத்தாவிற்கு அந்த ஊரில் சொந்தமாக அரிசி மில் இருந்தது. மகன்கள் இருவரும் தலையெடுத்ததும் மில்லை பார்த்து கொண்டதோடு அரிசி கொள்முதலையும் செய்து கொண்டிருந்தனர். அறுவடைக்கு முன்பே விவசாயிகளின் வயலுக்கு சென்று விளைச்சல் நன்றாக இருந்தால் அட்வான்ஸ் கொடுத்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, நிறைய பேருக்கு நடவு முதலே பணம் கொடுத்து அறுவடை முடிந்த பின்பு நெல்லை கொள்முதல் செய்து கொள்வதால் அவர்களுக்கு மிக குறைந்த விலையில் கிடைத்தது. அண்ணன் தம்பி இருவரும் பணத்தில் கொழிக்க ஆரம்பித்தனர். நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு சகோதரர்கள் இருவருக்கும் பெண் கொடுக்க நிறைய பேர் தயாராக இருந்தார்கள். பெரியப்பா வெங்கடேசனின் மனைவி பாப்பாத்தி பக்கத்து ஊர் மணியக்காரரின் மகள். எப்போதுமே எல்லோரையும் அடக்கி ஆளும் குணம் அவளுக்கு. மிகவும் கர்வக்காரி. தன் கணவர் மட்டுமல்ல, தன் மாமனார் மாமியார் இருவரையும் கூட பம்பரமாக சுற்றி சுழல வைத்து கொண்டிருந்தாள். ஆனால் 6 ஆண்டுகளாக குழந்தையில்லை என்றதும் அவளுடைய கர்வம் கொஞ்சம் அடிபட்டு போனது. அந்த நிலையில்தான் தாத்தாவின் பிடிவாதத்தால் மிதுனாவின் அப்பாவிற்கு பெண் பார்க்க ஆரம்பித்தனர். நிறைய சம்பந்தம் வந்தது. பெரிய பெரிய பணக்கார இடங்களில் இருந்தெல்லாம் பெண் கொடுக்க அவர்களை தேடி வந்தனர்.
ஆனால் அது அத்தனையையும் ஒதுக்கியது பாப்பாத்திதான். கடைசியில் உள்ளூரிலேயே உறவுக்கார பெண்ணான மிதுனாவின் அம்மா ராதாவை முடிவு செய்ய எந்த மறுப்பும் சொல்லாமல் ஒத்துக்கொண்டாள் பாப்பாத்தி. அதற்கு பெரிய காரணம் இருந்தது. ராதா வீட்டில் வசதி குறைவு. எங்கே தன்னைவிட வசதியான பெண் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் தன் முக்கியத்துவம் குறைந்து விடுமோ என்றுதான் இத்தனை நாள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வந்தாள் பாப்பாத்தி. ஆனால் இப்போது வசதி குறைவான ராதாவை அவர்கள் முடிவு செய்ய இவள் தனக்கு அடங்கி இருப்பாள் என்று பாப்பாத்தி முடிவு செய்து கொண்டாள். ராதாவை பெண் பார்த்து முடிவு செய்து வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே பாப்பாத்தி தலை சுற்றி கீழே விழப்போனாள். பதறி அடித்து வெங்கடேசன் தங்கள் வீட்டில் இருந்த அம்பாசிடர் காரில் அவளை உட்கார வைத்து டவுனுக்கு அழைத்துச் செல்ல டாக்டர் நல்ல செய்தியாகச் சொன்னார். 6 வருடங்களாக இல்லாத குழந்தை பாக்கியம் இப்போது கிடைத்திருந்தது. இது ராதா வீட்டுக்கு வரப்போகும் ராசிதான் என்று ஆணித்தரமாக மனதில் பதிந்துவிட்டது பாப்பாத்திக்கு. 6 வருடங்களுக்கு பிறகு நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதனால் முதலில் வளைகாப்பை முடித்துவிட்டு பிறகு திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று எல்லோரும் முடிவு செய்தனர். ஊர் உலகத்தில் எல்லோரும் பிள்ளைத்தாய்ச்சி பெண்ணைதான் தாங்கு தாங்கு என்று தாங்குவார்கள். ஆனால் பாப்பாத்தி ராதாவை தன் சொந்த சகோதரியைப் போல ரொம்பவும் பிரியமாக நடத்தினாள். எது செய்தாலும் அதில் கொஞ்சமாவது ராதாவுக்கு கொடுத்து அனுப்பிவிடுவாள். திருமணத்துக்கு முன்பே தன்னிடம் இவ்வளவு பாசமாக இருந்த ஓரகத்தியின் அன்புக்கு அடியோடு தன்னை அர்ப்பணித்து விட்டாள் மிதுனாவின் அம்மா ராதா. வளைகாப்பு முடிந்த 1 மாதத்தில் திருமணம் வைத்தனர். மிதுனாவின் அம்மா இளைய மருமகளாக அந்த வீட்டுக்கு வந்த 3வது மாதத்தில் முதல் குழந்தையை பெற்றெடுத்தாள் பாப்பாத்தி. ராதா கிட்டத்தட்ட பாப்பாத்திக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்காத குறைதான். அவ்வளவு அன்பாக பணிவாக நடந்து கொள்வாள் அக்காவிடம். தன் கணவனை கவனித்துக் கொள்வதை விட அக்கா பாப்பாத்தியையும் அவள் பெற்ற சீமந்த புத்திரனையும் தான் உருகி உருகி கவனித்துக் கொண்டாள். அடுத்த 11வது மாதமே பாப்பாத்திக்கு 2வது மகனும் பிறந்துவிட பெரியவர்களுக்கு கொஞ்சம் சப்பென்று இருந்தது. பிறந்தது பெண் குழந்தையாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசையாக எதிர்பார்த்தனர் மிதுனாவின் தாத்தா பாட்டி இருவரும். அவர்களின் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் அடுத்த 1 வருடத்திலேயே மிதுனா வந்து பிறந்தாள். எல்லோருக்கும் ரொம்பவும் சந்தோஷம். அண்ணன் தம்பி இருவருக்கும் அவ்வளவு ஒற்றுமை. அவர்களாவது கூட பிறந்தவர்கள். ஆனால் வீட்டுக்கு வந்த 2 மருமகள்களும் சொந்த அக்கா தங்கையை விட அதிக அன்பாக இருக்கிறார்கள் என்று ஊரே வியந்தது. மிதுனாவின் அண்ணன்கள் இருவரும் 10ஆம் வகுப்பை பல முறை பல்டி அடித்தும் தாண்ட முடியாமல் போனார்கள். ஆனால் மிதுனா அந்த ஊரிலேயே அந்த பள்ளியிலேயே முதலாவதாக வர தனக்கு பெரும் கௌரவம் கிடைத்து விட்டதாக தாத்தா அகமகிழ்ந்து போனார். நம்ம கிட்ட எவ்வளவுதான் சொத்து பத்து இருந்தாலும் என்னதான் வசதியா வாழ்ந்தாலும் நம்ம வீட்ல இருந்து யாருமே கவர்மெண்ட் உத்தியோகத்துல இல்ல. இந்த பயலுங்க 2 பேரும் என் ஆசையை நிறைவேற்றுவாங்கன்னு பார்த்தா இப்படி அறிவு கெட்டு போய் உருப்படி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா என் பேத்தி அழகுல மட்டும் இல்ல, அறிவிலையும் ஈடு இணையே இல்லாதவ. என் தங்கத்தை கண்டிப்பா பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். 12ஆம் வகுப்பிலும் மிதுனா பள்ளியில் முதலாவதாக வந்துவிட்டாள். அவளுடைய தாத்தா ஆனந்த கூத்தாடி விட்டார். ஆனால் அவளுடைய பெரியப்பாவோ, டேய் தாமு, இன்னும் 1 மாசத்துல மிதுனாவுக்கு 18 வயசு முடிஞ்சு 19 ஆரம்பிச்சிடும். பொட்ட புள்ளைய 12வது வரைக்கும் படிக்க வச்சதே ஜாஸ்தி. சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் 1 வருஷத்துல பெரியவனுக்கும் அடுத்து 1 வருஷம் கழிச்சு சின்னவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். வசதியில மட்டும் இல்ல, கௌரவத்திலையும் நமக்கு ஈடு இணை இந்த கிராமத்துல யாருமே இல்லைன்னு காட்டிடலாம் என்று வெங்கடேசன் சொல்ல தலையாட்டி பொம்மைகளாய் தலையாட்டினர் மிதுனாவின் பெற்றோர். சரியாக மிதுனாவின் ரிசல்ட் வந்த 2ஆம் நாள் இரவு 7 மணி சுமாருக்கு சாப்பிட உட்கார்ந்த தாத்தாவுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. உடனடியாக காரில் அள்ளி போட்டுக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போகும் வழியிலேயே ரொம்பவும் சிரமப்பட்டு போனார் அவர். அந்த நிலையிலும் தன் அருகில் உட்கார்ந்திருந்த சின்ன மகனின் கையை பிடித்து தன் பேத்தியை பெரிய படிப்பு படிக்க வைத்து அரசாங்க வேலையில் அமர்த்தியாக வேண்டும் என்று சொன்னவர் மூச்சு அதோடு நின்று போச்சு.
1 மாதம் ஓடிப்போனது. எல்லாம் கடகடவென்று நடந்து முடிந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் குடும்பத்தினர். அப்போதுதான் மிதுனா அப்பாவிடம் வந்து நின்றாள். அப்பா, கிட்டத்தட்ட எல்லா காலேஜ்லயும் அட்மிஷன் முடிஞ்சிருக்கும். என்னை ஏதாவது ஒரு காலேஜ்ல சேர்த்து விடுங்கப்பா என்று கேட்டாள். அவ்வளவுதான். அவளுடைய பெரியப்பா வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து விட்டார். போதாததற்கு பெரியம்மா வேறு. ஏண்டி, 12வதுக்கு மேல படிச்சு என்ன பண்ண போற? நாளைக்கு கல்யாணம் கட்டிக்கிட்டு புள்ள பொறந்தா ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு இது பத்தாதா? அதெல்லாம் எதுவும் வேணாம். 1 வருஷம் பேசாம வீட்டோட உட்காரு. தீட்டு முடிஞ்சதும் முதல்ல உனக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு உன் அண்ணன்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கணும். நீ பாட்டுக்கு படிக்கிறேன்னு நாளை கடத்திக்கிட்டு இருந்தா உனக்கு எப்ப கல்யாணம் பண்றது? அப்புறம் அவன்களுக்கு எப்ப கல்யாணம் பண்றது என்று பொரிந்து தள்ளிவிட்டாள் பெரியம்மா. இத்தனை வருடங்களில் பாப்பாத்தியின் உண்மையான அடிப்பொடியாக மாறியிருந்த ராதா எதுவும் சொல்லவில்லை. ஆனால் தாமோதரன் தான், அண்ணே, இது என்னோட விருப்பம் இல்ல, இறந்து போன நம்ம அப்பாவோட விருப்பம். பாப்பாவை படிக்க வச்சு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு அனுப்பணுங்கிறது தான் அவர் சொன்ன கடைசி வார்த்தை. வேலைக்கு அனுப்பலன்னாலும் அவர் ஆசைப்பட்ட மாதிரி படிக்க மட்டுமாவது வச்சிடலாம்னு. இந்த புள்ளையும் ரொம்பவே நல்லா படிக்குது. ஸ்கூல்ல இருக்க வாத்தியார் எல்லாம் பாக்குற இடத்துல எல்லாம் புள்ளைய நல்லா படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அத நிறைவேற்றலன்னா நல்லா இருக்காதேன்னே என்று சொல்ல வெங்கடேசனுக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? அப்ப சரி, உன் விருப்பப்படி செஞ்சுக்க, என் முகத்திலேயே முழிக்காத என்று அவரும் முகத்தில் அடித்தார் போல சொல்லிவிட்டார். அடுத்து தாமோதரனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பல முறை அண்ணனிடம் பேச முயற்சி செய்தும் அவர் முகம் கொடுத்து பேசவே இல்லை. அண்ணனை எப்போது வேண்டுமானாலும் சமாதானம் செய்து கொள்ளலாம். ஆனால் இறந்து போன அப்பாவின் ஆசையை நிறைவேற்றாமல் போனால் அது பெரும் பாவம் என்று நினைத்தவர் மகளின் விருப்பத்துக்கு தலையசைத்தார். மிதுனாவின் நல்ல மதிப்பெண்களுக்கு கடைசி நேரத்திலும் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடைத்தது. கிராமத்திலிருந்து கல்லூரி சரியாக 1.5 மணி நேர பயணம். கல்யாணம் பண்ணிடலாம்னு சொன்னதை தான் கேட்கல. பொட்ட புள்ளைய தனியா விட வேணாம், குடும்பத்தோட அவனை டவுனுக்கு போக சொல்லு பாப்பாத்தி என்றார் பெரியப்பா. நம்ம குடும்பத்துல யாரும் இதுவரை வாடகை வீட்ல இருந்ததில்ல. அதனால வாடகைக்கெல்லாம் போக வேண்டாம். நல்ல பெரிய வீடா டவுன்ல வாங்க சொல்லிடு. அது கண்டிப்பா ரோட்டு மேலதான் இருக்கணும். நாளைய முன்ன எதுக்கும் உதவும் என்ற பெரியப்பா பை நிறைய பணக்கட்டுகளை கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்தார். ராதாவுக்கு ஊரை விட்டு வர மனசே இல்லை. அதைவிட தன் அன்பு அக்கா பாப்பாத்தியை விட்டு வர அவளுக்கு துளி கூட விருப்பமில்லை. ஆனால் என்ன செய்வது? இந்த பக்கம் கணவன் என்று வந்துவிடவே வேறு வழியில்லாமல் அவளும் டவுனுக்கு வந்துவிட்டாள். இருந்தாலும் மிதுனா இந்த பக்கம் காலேஜ் போனதும் அந்த பக்கம் தன் அக்காவை பார்க்க ஓடிவிடுவாள் ராதா. அப்போதே அந்த ஆட்டம் ஆடிய பெரியப்பா இன்று தான் சொன்னதை தம்பி கேட்கவில்லை, அதனால்தான் குடும்ப கௌரவமே போய்விட்டது என்று ஒரேடியாக ஆட ஆரம்பித்து விட்டார். தன் வாழ்க்கையே அக்கா போட்ட பிச்சைதான் என்றிருக்கும் ராதாவும் அவர்கள் கருத்துக்கு அடுத்த கருத்தை யோசிக்க கூட இல்லை. இவர்களுக்கெல்லாம் எப்படி புரிய வைக்கப் போகிறோம்? இனி அம்மா அப்பா தன்னை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா? ஒருவேளை நானும் தாத்தாவின் ஆசைப்படி படிக்க நினைக்காமல் அவர்கள் விருப்பப்படி அப்போதே கல்யாணம் செய்து கொண்டு போயிருந்தாள் எனக்கு இந்த நிலை வந்திருக்காது என்று நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள் மிதுனா. மிதுனா, குளிச்சிட்டியாமா என்ற காயத்ரியின் குரல் அவளை நினைவுக்கு கொண்டு வந்தது. இதோ வந்துட்டேன் என்றவள் பக்கெட்டில் இருக்கும் தண்ணீரை மொண்டு குளித்தாள். தாமதமாகிவிடும் என்று ஷவரை திறந்து சற்றென்று குளித்து முடித்தாள். வெளியே வந்த மிதுனாவின் கண்களை பார்த்த காயத்ரி, சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. வந்து சாப்பிடு, அடுத்து என்ன செய்யறதுன்னு முடிவெடுக்கலாம் என்றார். டிஃபன் நன்றாக இருந்தாலும் மிதுனாவால் 2 இட்லிகளுக்கு மேல் எவ்வளவு முயன்றும் சாப்பிட முடியவில்லை. இன்னும் 1வது வச்சிக்கமா என்று காயத்ரி சொல்ல, விடுமா பாவம், அங்க நடந்ததை பார்த்திருந்தா உனக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கும். 1 வாரத்துக்கு படுக்கை விட்டு எழுந்திருச்சிருக்க மாட்டமா என்றான் சேது. அதற்கு மேல் காயத்ரியும் மிதுனாவை கட்டாயப்படுத்தவில்லை. சேது போன் செய்து ஆபீஸில் செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லி முடித்தான். நானும் இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் என்று சொன்ன ரிதீஷ் மாதவனும் அங்கு வந்து உட்கார்ந்து கொள்ள
5 பேரும் அந்த ஹாலில் கூடியிருந்தனர். முதலில் போலீசுக்கு போகலாமா என்றுதான் யோசித்தனர். ஆனால் இந்த சிறு விஷயத்திற்கு அதெல்லாம் தேவையில்லை என்று நினைத்தனர். நீண்ட நேரம் பேசியதற்கு பிறகு மிதுனாவை அழைத்து கொண்டு எல்லோரும் அவள் வீட்டுக்கு போவதாக முடிவெடுத்தனர். அதற்கு முன்பு முதல் நாள் அவளுடைய வண்டியும் மொபைலும் தொலைந்து போனதற்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிவு செய்தனர். ரகுராம் போன் செய்ய வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்டை எழுதி வாங்கி கொண்டு ரகுராமுக்கு சல்யூட் அடித்துவிட்டு சென்றார். இவர்களின் கார் மிதுனாவின் வீட்டை நெருங்க கேட்டில் பெரிதாக பூட்டு தொங்கியது. அக்கம் பக்கத்திலும் பெரிய வீடுகளாக இருந்தது. யாரிடமாவது கேட்டால் விவரம் தெரியுமா தெரியாதா என்று நினைத்து கொண்டிருக்க, எல்லோரும் ஊருக்குத்தான் போயிருப்பாங்க என்றாள் மிதுனா. அதன் பிறகு அவள் வழி சொல்ல அவர்களின் கார் மிதுனாவின் சொந்த கிராமத்தை நோக்கி சென்றது. மிதுனாவின் உடல் அவளையும் மீறி நடுங்கத் தொடங்கியது. தெருவில் திரும்பியதுமே வீட்டின் முன்பாக அவள் அப்பாவின் கார் நின்று கொண்டிருந்தது தெரிந்தது. பக்கவாட்டில் அவள் அண்ணன்களின் 2 பைக்கும் நின்று கொண்டிருந்தது. அப்படியானால் எல்லோரும் வீட்டில்தான் இருக்கிறார்கள் என்பது புரிந்து போனது மிதுனாவுக்கு. அவள் அண்ணன்கள் இருவருக்கும் மைனர் என்ற பெயர் மட்டும்தான் இல்லை. மீதி எல்லா விஷயத்திலும் அவர்களின் ஆடம்பரம் அப்பட்டமாக தெரியும். அவர்கள் இருவரின் பைக்கை பார்த்த ரிதேஷ் வியந்து போனான். அடேங்கப்பா, ஏங்க, உங்க வீட்டு காரை விட பக்கத்துல நிக்கிற பைக் விலை ஜாஸ்தியா இருக்குமே என்றான் மிதுனாவிடம். மிதுனா பதில் ஏதும் சொல்லாவிட்டாலும் அவன் கேட்டது சரிதான். ஒவ்வொரு பைக்கும் குறைந்தது 10-12 லட்சமாவது இருக்கும். மிதுனாவுக்கு தெரிந்து இது 5 ஆண்டுகளில் அவர்கள் மாற்றி இருக்கும் 4வது பைக். மார்க்கெட்டில் புதிதாக எந்த பைக் வந்தாலும் உடனடியாக பழையதை கொடுத்துவிட்டு புதியதை வாங்கி கொண்டு வந்து வீட்டு முன் நிறுத்தி விடுவார்கள். இதில் பெரியப்பாவை விட பெரியம்மாவுக்குத்தான் ரொம்பவும் பெருமை. வீட்டின் ஏடிஎம் பாப்பாத்தி தான். மகன்கள் இருவருக்கும் பணம் தேவைப்பட்டால் பாஸ்வேர்டு போடாமலே பணம் கிடைக்கும். இப்படி தடையில்லாமல் பணம் கிடைப்பதால் இருவரிடமும் அத்தனை கெட்ட பழக்கங்களும் இருந்தன. ஆனால் அவனுடைய அம்மா அப்பா இதை பெரிதாக நினைக்கவில்லை. இந்த வயசுல அனுபவிக்காம எப்ப அனுபவிக்கிறது? அதெல்லாம் வசதியான வீட்டு பயலுங்க, கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பாங்க என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். அதே போல அவர்கள் மிதுனாவிற்கும் எந்த பஞ்சமும் வைத்ததில்லை. அவள் காலேஜுக்கு பஸ்ஸில் போய் வருவதாகத்தான் சொன்னாள். பஸ்ல எதுக்கு போகணும்? 4 பேர் மேல வந்து உரச செய்வாங்க, கேவலமா பேசுவாங்க, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், கார் எடுத்துட்டு போ என்றார் அவளுடைய அப்பா. காரா? ஐயோ, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்று அவள் மறுத்துவிட, அடுத்த நாளே தனியாக ஒரு வண்டி வாங்கி கொடுத்து விட்டார் அவளுடைய அப்பா. அவர்களுக்கு எல்லாவற்றையும் விட கௌரவம் தான் பெரிது. அதனால் தான் பெற்ற மகளுக்கு என்ன ஆயிற்று என்று யோசிக்காமல் தங்கள் கௌரவம் மானம் போய்விட்டது என்று குதிக்கிறார்கள். மிதுனா யோசித்து கொண்டிருக்க கார் அவர்களின் வீட்டு முன்பாக நின்றது. உள்ளே இருந்து அவளுடைய அண்ணன்கள் பேசும் குரல் தெளிவாக கேட்டது. சித்தப்பா, நீங்க எதுக்கு அவளை போக விட்டீங்க? நாமளே தேடி போய் வெட்டி போட்டு இருக்கணும். அதுதான் இல்ல, அவளே வீட்டுக்கு வந்தால அப்பவாவது நீங்க அவளையும் அவளை இழுத்து விட்டு ஓடுனவனையும் கட்டி தொங்க விட்டு இருக்கணும். எதுக்கு போக விட்டீங்க என்று கத்திக்கொண்டிருந்தான் பெரியவன். இந்த நேரம் பார்த்து நாங்க ஊர்ல இல்லாம போயிட்டோம். நீங்க அப்பாவுக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு போன் பண்ணி இருந்தீங்கன்னா நடந்ததே வேறையா இருந்திருக்கும். அந்த நாய்ங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்க அங்க வந்திருப்போம். அவளையும் அவ கூட வந்தவனையும் கண்ட துண்டமா வெட்டி போட்டு இருப்போம் என்றான் சின்னவன். பேசுறது என்னோட அண்ணன்க தான், நடுங்கியபடி சொன்னாள் மிதுனா. இதை கேட்ட சேதுவின் குடும்பம் திடுக்கிட்டு போனார்கள். என்ன இவ்வளவு வெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்களே! நாம் சாதாரணமாக இவர்களை நினைத்து பார்க்க வந்துவிட்டோம். கூடவே இன்ஸ்பெக்டரையும் கூட்டி வந்திருக்க வேண்டும் சொன்னார் ரகுராம். அதான்பா, காலையில நீங்க பார்த்திருக்கணுமே, எல்லோருமே நடு வயசை தாண்டினவங்க தான். ஆனாலும் கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லாம அந்த கத்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் இவளோட பெரியம்மா, அப்பப்பா, அவங்க போட்ட நாடகத்தை பார்த்து எனக்கே பயமா இருந்துச்சுன்னா பாத்துக்கங்களேன் என்றான் சேது. எதேச்சையாக வெளியே திரும்பிய மிதுனாவின் அண்ணன் பெரியவன் இவர்கள் காரை பார்த்து விட்டான். அடுத்த சில வினாடிகளில் எல்லோரும் வெளியே வந்து விட்டனர். டிரைவிங் சீட்டில் இருந்து ரிதேஷும் காயத்ரி, ரகுராம் மூவரும் மட்டும் கீழே இறங்கினர். யார் நீங்க? என்ன வேணும்
எதுக்காக வந்திருக்கீங்க? மிரட்டலாக கேட்டார் வெங்கடேசன். சார், நாங்க மதுரையில இருந்து வர்றோம். கொஞ்சம் முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும். உள்ள போய் பேசலாமா என்றார் ரகுராம். வெறித்த விழிகளுடன் நின்று கொண்டிருந்த தன் அப்பாவையும் அவருக்கு பின்னே அழுது சிவந்த விழிகளுடன் நின்று கொண்டிருந்த அம்மாவையும் பார்க்க ரொம்பவும் வருத்தமாக இருந்தது மிதுனாவுக்கு. இறங்கி ஓடிச் சென்று அவர்களை கட்டிக்கொண்டு அழ வேண்டும் என்று துடியாய் துடித்தாள். ஆனால் அவர்கள்தான் அவள் சொல்வதை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லையே. என்ன செய்வது என்று நினைத்தவள் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தது. மதுரையிலிருந்து வந்திருக்கீங்களா? என்ன விஷயம் என்று பாப்பாத்தி கேட்க, ஓடி போனதா நினைச்சிட்டு இருக்க உங்க பொண்ண பத்தின விஷயம்தான் என்றான் ரித்தீஷ். எல்லாம் போச்சு என்பது போல ரகுராமும் காயத்ரியும் மகனை முறைத்து பார்க்க, அவ்வளவுதான். வெறி பிடித்த வேங்கைகள் போல அவளுடைய அண்ணன்கள் 2 பேரும் அவனுடைய சட்டையை கோர்த்து பிடித்தனர். அந்த ஓடுகாலி எங்கடா? எங்க குடும்ப கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு ஓடுன அவளை சும்மா விட மாட்டோம். சொல்லுடா, அவ எங்க என்று கத்தினான் ஒருவன். ரகுராம் வேகமாகச் சென்று அவர்களை ஒதுக்கிவிட முயன்று கொண்டிருந்தார். இதை பார்த்த சேது உடனடியாக காரில் இருந்து வேகமாக இறங்கினான். தன் தம்பியின் சட்டையை பிடித்திருந்தவனை இழுத்து அவன் முகத்தில் ஒரு குத்துவிட மூக்கிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. அதற்குள் மிதுனாவின் பெரியப்பா பாய்ந்து வந்து சேதுவின் சட்டையை பிடித்தார். ஏண்டா, நீதானேட நாயை எங்க வீட்டு பொண்ண கூட்டிட்டு ஓடின? கூட்டிட்டு போன வேலை முடிஞ்சதுன்னு காலையிலேயே கொண்டு வந்து தள்ளிட்டு போக பார்த்த. அது நடக்கலன்னதும் இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போலாம்னு வந்திருக்கியா? எங்க வீடு உனக்கு எப்படி தெரியும்? அந்த ஓடுகாலி சொன்னாளா? எங்க அவ என்றவர் கார் அருகில் போக தன் கையில் இருந்த சாவியால் காரை லாக் செய்து விட்டான் சேது. தன் அண்ணனின் மூக்கில் வழிந்த இரத்தத்தை துடைத்து விட்டு கொண்டிருந்த அவன் தம்பி கோபத்துடன் ரித்தீஷின் மேல் பாய, சேது அவன் அருகில் சென்று அவனையும் தள்ளிவிட தடுமாறி போய் விழுந்தான். அண்ணே, ஒரு நிமிஷம் இருங்க. டேய், நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்கடா. எல்லோரும் வேடிக்கை பாக்குறாங்க. இங்கே நின்னு சண்டை போட்டுட்டு இருந்தா நமக்கு தான் கேவலம் என்று ஒரு அடி முன்னால் வந்த மிதுனாவின் அப்பா, இதோ பாருங்க, நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு பொண்ணே இல்லைன்னு தலை முழுகிட்டோம். அவளை பத்தி எதையும் கேட்கவோ பேசவோ நாங்க விரும்பல. இங்க வந்து தேவையில்லாம அவளை பத்தி பேசவோ இல்ல விட்டுட்டு போகலாம்னு நினைச்சு வந்திருந்தீங்கன்னா உங்க நினைப்ப மாத்திக்கோங்க. ஊருக்குள்ள நாங்க தலை நிமிர்ந்து கௌரவமா மானம் மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரே நாள்ல அவளால எல்லாம் போச்சு. இதுக்கு மேலேயும் அவமானப்பட நாங்க தயாரா இல்ல. செத்துட்டதா நினைச்சு காரியம் பண்ணிடுறோம். அவளை பத்தி எதையும் கேட்க நாங்க தயாரா இல்ல. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். இல்லைனா இதுக்கு மேல ஏதாவது நடந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது என்ற மிதுனாவின் அப்பா சர்ரென்று முகத்தை திருப்பிக் கொள்ள அவளுடைய அண்ணன்கள் இருவரும் சண்டைக்கு தயாராக நின்றனர். இதோ பாருங்க, உங்கள மாதிரி ஈவு இரக்கம் இல்லாத, கொஞ்சம் கூட யோசிக்கும் திறனே இல்லாத மனுஷங்களை நான் பார்த்ததே இல்ல. நடந்ததை சொல்லி உங்க பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலாம்னு தான் வந்தோம். ஆனா இப்படி ஒரு காட்டுமிராண்டி கூட்டத்துல அந்த பொண்ணை நாங்க விட்டுட்டு போக போறதில்ல. உதவி செய்ய வந்த என் மகனையே இழுத்துட்டு ஓடினவன்னு சொன்னீங்க இல்லையா? பரவாயில்ல, உங்க நினைப்புப்படியே இருக்கட்டும். என் மகன் உங்க பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடினதாவே இருக்கட்டும். உங்க வீட்டு பொண்ணை நீங்க ஏத்துக்க தயாரா இல்லைன்னாலும் அவளை எங்க வீட்டு மருமகளா நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணோட அருமை உங்களுக்கு தெரியும். அந்த நாள் வரும். அப்போதுதான் நேத்து என்ன நடந்ததுன்னும் உங்களுக்கு தெரிய வரும். அந்த நாள் சீக்கிரமே வரத்தான் போகுது. அப்ப என் வீட்டு வாசப்படி முன்னாடி உங்க பொண்ண பாக்கறதுக்காக நீங்க தலகுனிஞ்சு நிக்கதான் போறீங்க. கோபமாக சொன்ன ரகுராம், எல்லோரும் வண்டியில ஏறுங்க என்றார். அக்கம் பக்கத்தில் ஒரு சிலர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மிதுனாவின் வீட்டினர் முறைத்து கொண்டிருந்தனர். ரித்தீஷ் டிரைவர் சீட்டில் ஏற அவனுடைய அப்பா முன் சீட்டில் உட்கார்ந்தார். திகைத்த முகத்துடன் காயத்ரியும் சேதுவும் காரில் ஏற காரை ரிவர்ஸ் எடுத்தான் ரித்தீஷ். மூக்கில் வழிந்த இரத்தத்தை துடைத்து கொண்டு நிமிர்ந்த மிதுனாவின் பெரிய அண்ணன் போய்கொண்டிருக்கும் அந்த விலை உயர்ந்த காரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். நம்பர் பிளேட்டின் மேற்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்று இருந்த அந்த எழுத்துக்கள் அவனுக்கு நடுக்கத்தை கொடுத்தது. தொடரும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.